இருக்கிறார்கள். ஒரு வேண்டுகோள், அந்த அந்த அதில் எனக்கு நிறைய கட்டுரைகள் இருக்கின்றன, அற்புதமான கட்டுரைகள் இருக்கின்றன. அதை படித்தால் தான் உங்களுக்கு உடனடியாக ஏன் இந்த விழா கொண்டாடப்பட்டது என்று தெரியும். அதே மாதிரியாக எனக்கு முன்பு பேசிய அருமை சகோதரர் டாக்டர் ஏசிஎஸ் அவர்கள் மிக சிறப்பான வகையிலே பல கல்லூரிகள், பல யூனிவர்சிட்டிஸ் அதெல்லாம் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அன்பிற்குரிய அண்ணன் விவிஎஸ் அவர்கள் பிறகு முதல்ல இங்கே இந்த பட காட்சி எல்லாம் இங்கே அது திறந்து வைத்து மிக பல வகையிலே யாருக்கும் தெரியாது, பல விஷயங்களிலே அவரோடு நான் பல விஷயங்களில் பேசியிருக்கின்றேன், கருத்துகள். அவரை நான் ஐ ஆல்வேஸ் அட்மையர்ட் ஹிம். நம்முடைய வீரமணி அவர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான என்னுடைய ஜி.கே. வாசன் அவர்கள், மூப்பனார் அவரோட பழகக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதே மாதிரியாக நீதி அரசர் ஜெகதீசன் அவர்கள் எனக்கு சில நேரங்களிலே கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்பட்ட நேரத்தில் எனக்கு எப்பொழுதும் உதவி செய்யக்கூடிய ஒருவர் இங்கே மேடையில் இருக்கிறார்கள். அவர்தான் எனது அருமை தம்பி முன்னாள் அமைச்சர் திருநாவுக்கரசு அவர்கள். அவரை நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன். அதே மாதிரியாக டி.கே. ரங்கராஜன் அவர்கள், நல்லி சார் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதே மாதிரி நம்ம அமிர்தலிங்கம், ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஸ்போக்ஸ்மேன் ஆஃப் தி டிஎம்கே இருக்கிறார்கள். மாதிரி நிறைய நண்பர்கள், குடும்பத்தில் குறிப்பாக நம்முடைய மதிப்பிற்குரிய டாக்டர் காந்தராஜ் அவர்கள், மனோகர் அவர்கள் இருக்கிறார்கள். இங்கே குறிப்பாக ராஜசேகர் அவருடைய மகன் திருமதி சரோஜினி அவர்கள், அவர்கள் they must be very proud of their parents. அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டு வருகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் ஒரே ஒரு விஷயத்தை, ஒரு சிம்பிள், ஒரு ரெண்டு, எனக்கும் ராஜாராம் அவர்களுக்கும் எப்படி எந்த நேரத்தில் தொடர்பீங்க, ஒரு போட்டோ கூட இருக்கிறது. அவரும் நானும் ராஜீவ் காந்தி அவர்கள் 3 பேர் அந்த மாதிரி. எதுக்கு நான் சொல்றேன்னா, 64ஆம் ஆண்டு நான் சுயேட்சையாக சென்னை மாநகரத்தினுடைய பட்டதாரி தொகுதியில் ஜெயிச்சு 6 மாசத்துக்குள்ளே ராஜாஜி என்னை கூப்பிட்டு நான் அவரோட ஐக்கியமான அந்த சுதந்திர கட்சியில், அப்பொழுது பக்தவத்சலம் முதலமைச்சராக இருந்தார். அந்த நேரத்தில் அவர் ஒரு பெரிய கூட்டம் போட வேண்டும் என்று, சேலத்தில் போட வேண்டும் என்று நினைத்து திராவிட முன்னேற்ற, ரொம்ப உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நான் சொல்றது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அந்த கூட்டத்திற்கு கலைஞரை கூப்பிட்டார். சுதந்திர கட்சி சார்பாக இந்த எஸ்.பி. அண்டையை கூப்பிட்டார். நாங்க 2 பேரும் அன்றைய தினம் அது ஒரே மேடையிலே பக்தவத்சலனுடைய ஆட்சி விவர் கிரிட்டிசைசிங் அந்த காலகட்டத்தில். அதுதான் எனக்கு அவர் ஒரு அறிமுகப்படுத்திய மாதிரியாக. அதற்கு பிறகு தொடர்ந்து நமக்கு பல்வேறு கட்டங்களில் லாஸ்ட் கடைசியாக ஒரு புகைப்படம் இங்கே இருக்கிறது. இங்கே தேனாம்பேட்டில் இந்த காங்கிரஸ் கிரவுண்ட், நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தலைமையிலே நான் அமைச்சராக இருந்து கொண்டு என்னென்ன காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு பெரிய அளவில் இப்பொழுது புகைப்பட காட்சி மாதிரி வாட் வர் த திங்ஸ் வி ஆர் டூயிங் அதை போட்டுவிட்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அதற்கு ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். நம்முடைய ராஜாராம் அவர்கள், அவருக்கு சென்ட்ரல் லீடர்ஸ் எல்லாரும் தெரியும், எனக்கு ராஜீவ்காந்தி தெரியாது. அவர் ராஜீவ்காந்தி அழைச்சிக்கிட்டு வந்து, கேன் யூ பிலீவ் இட், அந்த இடத்துக்கு என்னுடைய இதுக்கு கொண்டு வந்த போட்டோ இருக்கு. நான் இது தமிழ்நாட்டில் நல்வாழ்வுத்துறையில் இதெல்லாம் டாக்டர் அண்டே செய்து கொண்டிருக்கிறார் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணார். எதுக்காக? பிறரை போற்றுவதனால தன்னுடைய தகுதி கொடுகளவும் குறையாது. இப்படிப்பட்ட ஒரு நற்குணத்தை பெற்ற இந்த ராஜாராம் அவருடைய நிகழ்ச்சியில் எனக்கு பங்கு கொள்வதற்காக வாய்ப்பளித்ததற்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.
நவம்பர் மாதம் வருகின்ற உங்கள் நூற்றாண்டு விழாவிற்கு நாங்கள் எல்லாம் வந்திருந்து உங்களிடத்திலே ஆசி பெற வேண்டும் என்பதை எங்கள் வாழ்த்தாக சொல்லி, எங்கள் பலத்த கரவொலி மூலம் 100 ஆண்டு காலம் நீங்கள் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்பதை விண்ணப்பமாக வைத்து, உயர்திரு க. ராசாராம் அவர்களின் நூற்றாண்டு விழா மலரை வெளியிட்ட வருவாய்த்துறை அமைச்சர் மாண்புமிகு திருவாளர் கே. செங்கோட்டையன் அவர்களுக்கு அரங்கில் விழாவேந்தர், விழா தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி, ராசாராம் ராஜசேகர் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். நினைவு பரிசினை விழாவேந்தர் அவர்கள் வழங்குகிறார்கள். வருவாய்த்துறை அமைச்சரின் வளமிகு வாழ்த்துரை.